உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி சனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெருவாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இரு, நான் பார்த்துறேன்டா, என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு, நாம் அதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம், பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமடைந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சி கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில் போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராகு விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போது ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க.
கோத்து விட்றது, கலகம் பண்ணி விட்றது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். கும்பராசி, குரு பகவான் வக்ரம். சார், இந்த கும்பராசிக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு 10 நாள் ஆகுது உடம்பு சரியாகி, புரிதுங்களா? இது 4 வரலாம் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாங்க, அப்சர்வேஷனில் இருந்தாங்க, ஐசியூவில் இருந்தாங்க, இப்படிலாம் நிறைய சொல்லலாம். கும்பராசி என்பர்கள் இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அதாவது டிஸ்சார்ஜ் ஆகி, அப்சர்வேஷன்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி, வார்டுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஜஸ்ட்டு இப்போ தான் வீட்டுக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஒரு 10 days தான் அது. அதில் பாருங்கள், இவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பாராட்டி ஒரு பரிசு, சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு கூப்பன் கொடுத்துருக்குறாங்க, இதை போய் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்கன்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. இத்தனை நாளாக அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் அதனால் ஒரு அரசாங்கம் மத்திய அரசு ஒரு கூப்பன் கொடுத்துருக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? மோடி ஒரு கூப்பன் கொடுத்துருக்காரு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை போல் கும்பராசி அன்பர்களே, அடுத்து இறைவன் தரக்கூடிய ஒரு நல்ல ஆஃபர் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது ஏற்கனவே நிறைய பாதிக்கப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு கால நேரம் அல்லது கிரகம் தரும் ஒரு நல்ல வாய்ப்பு. இனிமே என்ன, அந்த அளவுக்கு கும்பராசி அன்பர்கள் ஸ்பீடு ரெக்கவரி தேவை. டைம் இல்லை. பசங்க படிக்குது, கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க, மாதமானால் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணி ஆகணும், அங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நோ சான்ஸ். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஸ்பீடு ரெக்கவரி தேவை. அப்போ என்ன செய்யலாம் சார்? இதுதான் தேவை, ஒன்றும் இல்லைங்க. இந்த 5ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான், கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். அதனால் நிறைய ஸ்ட்ரகிளிங். ஒன்றும் இல்லைங்க, இவங்க சொத்தாக இருக்கும், இவங்க வீடாக இருக்கும், அதை விற்க முடியாது. நிறைய கும்பராசி என்பர்கள் இந்த சொத்தை விற்று, இந்த இடத்த விற்றுட்டோம்னா கடன் அடைச்சிடலாம், இடம் போக மாட்டேங்குதுன்னு உட்காண்டிருப்பாங்க. நிறைய அன்பர்கள் ஆந்திராவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திரா மெயினாக ஹைதராபாடு, அதே போல் பெங்களூர், மைசூர், அப்போது உலகம் முழுவதிலும் இருந்தே கூட ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கும், பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஒரு 14-15 தொழில் ஒரே குரூப்பாக ஒரே நேமில் எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பெரிய தொழில் நிறுவனங்கள் கூட கும்பராசியாக இருக்குமே ஆனால் ஒரு முடக்கத்தில் இருந்திருப்பாங்க. அல்லது ஒரு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, கும்பராசி ஒரு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸ், அது இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது பேங்க் செக்டராக இருக்கலாம், அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க்கு, ஆர்பிஐ வரையிலுமே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆர்பிஐ சேர்மேனாக இருந்தாலும் சரிதான். அப்போ கும்பராசியாக இருக்குமே ஆனால் அந்த ஃபண்டு டிமாண்ட், அந்த ஜாபுக்கான டிமாண்டில், ஜாபில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அல்லது மனசில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், தேவையில்லாத மன பயங்கள், இதெல்லாம் கும்பராசிக்கு இருந்திருக்கும். தொழில் முடக்கம், ஒரே வரியில் சிங்கிள் லைனில் சொல்லணும்னா, வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், இந்த பூமியில் எந்த மூலையில் நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி தான்,
கும்பராசி என்பர்களே, கிரகம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் உங்கள் ராசியில் தொழில் முடக்கம் இருக்குது. தொழில் முடக்கம் உங்கள் ராசியில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதை போய் நிவர்த்தி பண்ணுங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நேரத்தில் போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், காத்தால போனோமா சாயந்தரம் போனோமா, அங்கே போய் என்ன செய்யணுங்கிறத அந்த முடக்கு நிவர்த்தியை செய்யுங்கள். இப்போ நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் சாமி, குரு வக்ரகதியில் இருக்கும்போது செஞ்சால் ஜெயிக்காது. இப்போ செஞ்சு பாருங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி கும்பராசிக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. கும்பராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், திருமண வயதில் இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும், காதலிப்பவர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், மாணவ செல்வங்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முடக்கு நிவர்த்திக்கான காலம். எல்லா குடும்ப முடக்கமாக இருக்கலாம், தொழில் முடக்கமாக இருக்கலாம், வேலை முடக்கமாக இருக்கலாம், வருமானம் முடக்கமாக இருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு முடங்கி போய் உள்ளதோ அதெல்லாம் தடைகளை உடைக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி. அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி என்பது கும்பராசிக்கு அவ்வளோ சிறப்பாக உள்ளது. அப்போ இது என்ன பண்ணலாங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் எனில், உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, உங்கள் கஷ்டம் தீரணுமா, ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜோதிட ரகசியத்தை அறிந்து பரிகார ரகசியங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் நன்மை பிறக்கும் கும்பராசி அன்பர்களே. ஸோ அதே போல் திருமணங்கள், அப்போ எந்த ராசியானாலும் திருமணங்கள் மெயின் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கல்யாணம் ஆனாதான் அவனுக்கு வாழ்க்கைக்கு அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க கல்யாணமே வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது. கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு ஒரு அடையாளம், பிறந்ததுக்கு ஒரு மரியாதை, ஒரு அர்த்தம். அதில் இரண்டாவது திருமணங்கள், முதல் திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இல்லை, 38 வயசாகுது, 40 வயசாகுது, எப்படி அமைச்சிக்கிறதுன்னு தெரியல, ஜாதகம் பார்த்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளது. முதல் திருமணம், இரண்டாவது திருமணத்துக்கான காலம், நல்ல வாழ்க்கை அமைய போது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான பரிகாரத்தை அறிந்து செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யுங்க. சார் இது ஒரு நல்ல நேரம், குழந்தை இது ஒரு நல்ல நேரம், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இல்லை அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் கைகூடும். குரு தானே சார் வேணும், வீரியம் அவர் தானே சார், நன்மை அவர் தானே சார். குரு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குது. 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இப்போ கூட நியர்பையாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதி, ஒரு பெண் குழந்தை, 33 வயசாகுது, வீட்டுக்காரர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, கால் பண்ணாங்க. 2 பேர் ஜாதகமும் பார்த்தோம், ஒரு பரிகாரம் சொன்னோம், செஞ்சாங்க. நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இயற்கையாகவே எத்தனையோ அன்பர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போது குழந்தை பிறப்புக்கான காலம், குழந்தை பாக்கியம் உருவாகும். இது போல்
பல நன்மைகள், பல பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். குறிப்பாக நிம்மதி, வருமானம், ஆரோக்கியம், இந்த மூணும் இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.